இன்னைக்கு நாங்க எவ்வளவு சுதந்திரமா வரோம்னா எங்க அண்ணனுக்காண்டி வரோம். நாளைக்கு எங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு. ஒட்டப்பிள்ளை வச்சிருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க எங்க அண்ணனை நினைச்சு. எங்க அண்ணன் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அரசியல் உள்ள, அப்பயே வின் பண்ணிட்டாரு. சட்டப்பூர்வமா அதுன்னு ஒரு அறிக்கை வரணும்ல, எது செய்யனாலும் அங்கீகாரம் வேணும். அந்த அங்கீகாரத்துக்காக மே 4ஆம் தேதிக்கு நாங்க வெயிட் பண்றோமே. எதனால விஜய் வந்து ஒரு பிரஸ் மீட் தர மாட்டாரு, யார்ட்டையும் பேச மாட்டாரு? நீங்க மாத்தி மாத்தி போடுறீ விஜய். நான் சொல் அப்ப பேசலாமாண்ணா? லைவா கட் பண்ணி போடுவீங்களா? கேப்டன் சார இந்த மீடியா தான் அழிச்சுது. ஆனா இந்த மீடியாக்கார வந்து இப்படி வரும், எங்க அண்ணன் இப்படியே தட்டி இப்படி வர எல்லாரும் வந்து மீடியால பேட்டி கொடுக்கறதுக்கு வருவாங்க. எங்க அண்ணன் முன்னாடி திருப்பலாமா இதை கொஞ்சம் மீடியாக்காரங்க எடுத்துருப்பேன். சார் 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 எப்படி கெஞ்சி விட்டாரு பார்த்தீங்களா? அவர் வாசலில் நிற்கிறாங்க கோடானா கோடி மீடியாக்காரங்க. அப்படிதான் சார் எங்கள் அண்ணன் கொடுத்துருந்தா தார்மாராக ஆக்கியிருக்கேன். இந்நேரம் 3 வருஷத்துல கொலாபரி பண்ணியிருப்பீங்க. அவர் கரெக்டான இடத்துல நிற்க வச்சிருக்காரு உங்களை. அதனால தான் இன்ன வரைக்கும் கிங்கா இருக்காரு அவர். இல்ல இப்போ அவர் என்ன சொல்ல வராரு, என்ன பேசுறாரு நான் கேட்கறேன். கண்டிப்பா பேசுவார். அதுக்கப்புறம் கண்டிப்பா பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா தான் அவர் மேல ஒரு புரிதல் வரும். இப்போ நிறைய பேர் விஜய் எதுக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்றாங்க. இப்போ ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொன்னார்தான் அவரோட புரிதல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியுதுலண்ணா, அவரு கீழே நாங்க இருக்கோம்ல, எங்களுக்கு தெரியுது. லேடிஸ் சப்போர்ட் பண்றாரு. இப்போ வருங்க இளைஞர்கள்லாம் என்ன பாதிப்பு வருது? சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கு. அது எப்படி வருது? உங்களை மீறி எப்படி வருது? கப்பல் வழியா வருதுன்றீங்க, ட்ரெயின் வழியா வருதுன்னு. அதை தாண்டி எந்த வழியா வருது? ரோடு மூலமா உங்க மூலமா தான் இங்க வருது. தடுக்கலாம்ல? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க உங்க வீட்டு பெண்களுக்கு உங்க வீட்டு பெண்களுக்கு உங்க வீட்டுக்கு தான் நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்களே தவிர பாதுகாப்பு கொடுங்க. தமிழ்நாட்டு பெண்கள் எங்களை மாதிரி ஏழை பெண்கள் சுதந்திரமும் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது. நாங்களே மக்கள் இப்ப போராடி எங்க அண்ணனை நாங்க எடுத்துட்டு வரோம் சிஎம்மா. நாங்க மக்கள் தேர்ந்தெடுத்தவர் தான் எங்க அண்ணன் சிஎம் தளபதி. மே 5 மே 5 கொண்டு வரனா? பெண்கள் எவ்வளவு பேர் பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு பெண்களே எங்க அண்ணனுக்காக இருக்காங்க. 6 வயசு குழந்தைல 60 வயசு லேடிஸ் வரையும் அழுகுறாங்கண்ணா. யாருக்கு? எங்க அண்ணனுக்காக. விஜய்ன்ற ஒரு ஆளுக்காக கண்ணீர் விடுறாங்க. அழுவாத ஆளே கிடையாது. ஏன்? எங்க அண்ணன் வரணும், விஜய் வரணும், என் தம்பி வரணும், என் பேரன் வரணும், என் புள்ள வரணும். கண்டிப்பா வருவாருண்ணா. நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இன்ன வரைக்கும் பாலிடிக்ஸ் பத்தி தெரியாது. விஜய் வர வரைக்கும் இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து டெய்லி நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அவர் எங்கெங்க டெய்லி போறாருன்னு பாக்குறேன், என்னென்ன அப்டேட்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி பார்த்ததுல உங்களுக்கு என்ன காரணது? விஜயோட அரசியல் மக்கள் இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அவர் கண்டிப்பா சிஎம் ஆவாரு. அவர் ஆவறதுக்கு முன்னாடியே இவ்வளவு நல்லது பண்றாருன்னா ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ணுவாரு. அவ்வளவு பெரிய ஜனநாயக ஆடியோ லான்ச்லயே அவர் அழுவல. ஆனா அந்த ஒரு மீட்டிங், இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல அவர் அழுறாருன்னா மக்கள் மேல பாசம் இல்லாமையா இருக்கும். அதிகம் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அது சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்துக்கூடாது. இன்னைக்கு கூட ஒரு பிரச்சாரம் சொன்ன நடிகன் தான், ஆனா நான் அரசியல்ல நடிக்கலையே, முன்னாடி நடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கூட இப்ப சொன்னாரு. அது கன்வே பண்றது தப்பா. அவங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ணுங்க? இல்ல இன்னும் ஓட்டே இல்லை எங்களுக்கு. ஆனா எங்க அம்மா அப்பா எல்லாரும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் ஓட்டு போட சொல்லுவோம். இப்போ அரசியல் வந்து தனியா ஒரு ஆள் வருவாங்க. எங்க அண்ணனுக்கு தான் குடும்பமா வரும். ஒரு குடும்பமே வருது. நான் அரசியலுக்கு நான் வரேன்னு கணவன் மனைவி குழந்தைங்க பையன் எல்லாருமே வராங்க. குடும்ப அரசியல் தான் இது. குடும்ப அரசியலே வேணான்றீங்க, குடும்ப அரசியல்ன்றீங்க. நான் குடும்பமா வரேன்னா அவங்க ஒரே குடும்பம் ஆளுது கிடையாது. தமிழ்நாட்டு குடும்பமே வருதுன்னா ஒரு குடும்பம் ஆளு தானே அரசியல். இது நாங்க தமிழ்நாட்டு குடும்பமே சேர்ந்து வரோம் எங்க அண்ணனுக்காக. எதனால இவ்வளவு ஒரு அன்பு? வெறும் படம் நடிச்சிருக்காரு, படத்துல வந்து அரசியலுக்கு வர, எதனால இவ்வளவு அன்பு தெரியும்? மக்களும் மாற்றம் தேவை கண்டிப்பாவே. ஏன்னா ரொம்ப வருஷம் பார்த்துட்டோம் அரசியல்ல வயசானவங்களுக்கு நிறைய உதவி கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு ஏமாந்துகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி பெண்கள் நிறைய நடக்குது. நிறைய அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப டிலே ஆக்குறது. இருக்கிறவங்க அந்த ஹியூமன் பீயிங்கே வந்து அனிமலா மாறிடுறாங்க. என்னடா இது ரைச்சியஸே இல்லாத ஒரு வேர்ல்டா இருக்குதே அப்படின்னும் போது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல பார்க்கும்போது மாற்றம் வராதான்னு நினைச்சவங்க தான் நாங்க எல்லாருமே. அப்போ ஒரு நியூ என்ட்ரி வரும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். டிஎம்கே அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே என்னன்னு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது கண்டிப்பாக இவர் வந்து அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே பார்க்கும்போது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் 2 பேருக்குமே ரைச்சியஸ் என்னவோ அவரோட கோலை நோக்கி தான் போயிட்டுருக்காரு. ஸோ நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணும்போது ஹீ கேன் சிட் த பிளேஸ். அவர் அந்த இடத்துல உட்காந்தாதான் அதை பண்ண முடியும் அப்படின்னும் போது உட்கார வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஸோ நாங்கள் உட்கார வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ அதுக்கு அவர் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா மாற்றம் கொடுக்காம எதிர்பார்க்க முடியாது. எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ ஆஸ்
ஹுமனா நாங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவர் சைட்ல இருந்து அவர் பண்ணுவாருன்ற ஹோப் எங்களுக்கு நான் strong-ஆவே வாய்ப்புன்றது ஒண்ணு கொடுத்தா தானே நான் என்ன செய்யறாங்க நம்ம சொல்ல முடியும். வாய்ப்பே கொடுக்காம அந்த சீட்டை நீ உட்காந்து என்ன செஞ்சா நீ கொடுத்து பாரு என்ன செய்யற நாங்க காட்டுறோம். இதே தான் சீமான் ஒருத்தர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. அவரை பத்தி என்ன? ஐயோ அவரை பத்தி பேச அவர் எப்படி தெரியுமா என்ன சொல்றதுன்னு தெரியல. வேஸ்ட் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. இதே ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் கத்துறதா அவர் பொழப்பு. அதனால அவர் தள்ளி விடுங்க ஓரம். நீ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். வாய்ப்பு கொடுத்தா கரெக்ட், நீங்க கேக்குறது கரெக்ட். வாய்ப்பு கொடுத்தா தெரியணும். ஏன் இவ்வளவு பேர் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றத அவர் தான் வாய் சரியில்லை. நாவை அடைக்கலாம் நல்லா இருக்கலாம். அவங்க வாயை மூடணும். அந்த 3 பேர் வாய் இருக்காங்க. அந்த 3 பேர் வாய் சரி கிடையாது. ஒரு பர்சனல் பேக்ரவுண்ட் ஒன்று பாத்தீங்களா? அதுல இருக்கிறவங்களே பர்சனல் பேக்ரவுண்ட்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா? அது அவருக்கு வந்து மேபி என்னன்னு தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் அவரை பற்றி போகுது. அவரும் நிறைய பண்றாரு தான், இல்லைன்னு சொல்லலை. யாரையும் புல் டவுன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனா இதே மனுஷன் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கும் போது சீமோன் இவ்வளோ பேர் வரலையே, இவருக்கு ஏன் வராங்க அப்படின்றத அவர் தான் யோசிக்கணும். எந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணாரு, எந்த இடத்துல விட்டுட்டாரு அப்படின்றத அவர் திங்க் பண்ணி அவர் ரைஸ் அப் ஆகணுமே கண்டி. இருக்கிறவங்களை கீழே தள்ளி மேலே வரணும் அப்படின்னு நினைக்க கூடாதுல்ல. 2 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. பயமா இருக்கா? கன்ஃபார்ம் வெற்றியா இருக்கு. 23 எப்போ வரும்னு கிடையவே கிடையாது. இப்போ ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. கண்ணு எதுக்கு பப்ளிக்காக கொடுக்குறாங்க. காசை வாங்கி ஓட்டு நாங்கள் டிவி கேக்கு தான் போடுவோன்றாங்க. இன்னொன்று நாங்களாம் பாருங்க எவ்வளோ பேர் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க லைவ்ல கோடிக்கணக்கான பேர் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு வேணான்னு விட்டு கடைசி வந்திருக்கோம். 1000 ரூபாய் பணம் கிடையாது. எங்கள் அண்ணன் தான் முக்கியம். அந்த ஸ்பீச் தான் எங்களுக்கு முக்கியம். அதை தேடி நாங்கள் வந்திருக்கோம். கருத்து கணிப்புல எல்லாமே வந்து டிஎம்கே தான் வின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க எல்லாம் நடுங்குது. மேல இருந்து கீழே ஆட்டம் கண்டு போச்சு. வெளிப்படையா வரல வருவாங்க. இன்னும் அரசியல் ஹார்ட்டை வின் பண்ணணும்ல. இப்பவே அவர் வின் பண்ணிட்டாருல. இவ்வளவு பேரோட ஹார்ட்டை வின் பண்ணிட்டாரு. சின்ன குழந்தை பார்த்து அலறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? டவுல் போட்டான் புடி, விசில் அடிச்சுட்டான் புடி 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 அப்படின்றீங்க. எதுக்கு? ஒரு தாத்தாவை போட்டு எப்படி அடிக்கிறாருங்க பாத்தீங்களா? டிஎம்கே பாத்தீங்களா? அவங்க ஓட்டு போட சொன்னதுக்காக உட்கார்ந்ததுக்கு அப்புறம் காட்டுறோம் நாங்க யாருன்னு காட்டுறோம். அவரை கண்டிப்பா சிஎம் சீட்ல நாங்க உட்கார வைக்கிறோம். அவரை உட்கார சைனிங்கோட வைக்கிறோம். ஓகே, அப்படியே எல்லாம் தம்ஸ் அப் காட்டுங்க தமிழ்ல.